அதுதானே உண்மை திருநாள். கவிஞர் கலைஞர் MS அப்துல் லத்தீப் பங்கெடுத்துக் கொள்ளும் இதர கவிஞர்கள் சத்திய மார்க்குமிதை எத்திய அண்ணலாரும் நித்திய ஜீவனும் விருப்பு போல் அமையட்டுமே நம் வாழ்வு. தர்காநகர் ஃபாத்திமா ரம்லா ஹம்சா ஹிஷாம். அசத்தும் அற்புதம் கல்பா, மூளைகள் நான்கும் ஒவ்வொரு தனித்துவங்கள். கொட்டராமுள்ள சஜ்ஜாத் ஷரீப். ஹக்கான வழியிலே ஹராம் எல்லாம் அழிந்திட ஹாஜிகளே துஆ கேளுங்கள். வெலிகம ரின்சா முஹம்மத். பெருங்கொண்ட நன்மையிலே அடைந்தோம் நாமே ஆனந்தமே, தருவாய் நீயே அருள்வாய் நீயே, யா அல்லாஹ் உலக அமைதிக்கு நல் மோட்சம் தனி. கொழும்பு PMM ரமீஸ். ஹிஜ்ரத் வந்த மாணபிக்கு இதயம் தோறும் வீடமைத்து இலட்சிய நபியின் வளர்ச்சியிலே தூணாய் நின்ற தோழர்கள் மதீனத்து அன்சாரிகள். கல்ஹின்ன ஃபாத்திமா சிஃபானா சனூன். பாலகன் பாதம் பட்டு நிலம் வெடித்து நீர் பீரிட நில் நில் என்ற தாய் சொல்லுக்கு கட்டுப்பட்டு பொட்டல் வெளியில் மட்டுப்பட்டது ஜம்சம். கம்மல் அபு பிலால் நஹ்தாஸ் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது ரலி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்னை வானொலி முஸ்லிம் சேவை தேவை ஒரு ஹஜ்ஜு கவியரங்கம் என கேட்டார்கள். அவர்களுக்கு என் இதயத்து நன்றிகள். செவி நுகர் கனிகளை சுவைக்கவென காத்திருக்கும் நேயர்கள், உங்களுக்கு எந்தன் அடிமனத்து சலாமுரைத்தேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வந்து போகிறது வருஷா வருஷம் வழமை போலவே பெருநாட்கள். கண்டோமா என்றேனும் சிந்தனையில் சிறு மாற்றம். இல்லை என்ற சொல்லை இங்கு இல்லாமலாக்கிவிட்டால் நல்லதுதான். நம்மவர்க்கு அன்றுதானே உண்மை பெருநாள். உண்டு கழித்து உவகையுடன் தின்று தீர்ப்பதுதானா பெருநாள்? இல்லை இல்லை, கண்டு புறர் துன்பம் துயரை துடைத்திட்டால் அதுதானே உண்மை திருநாள். வடியவில்லை அண்மைய வெள்ளம், விடியல் இல்லை சிலர்க்கு விடிவும் இல்லை. வடியும் அவர்தம் விழி நீர் துடைக்க வழிகள் தேடி தீர்த்தோமா அவர் தொல்லை. இங்கே நம்மவர் ஒரு பொழுது உணவு தேட ஒன்றல்ல 1000 போராட்டம். பெருநாள்தான் கொண்டாடும் இத்தினத்தில் பெருமனதாய் நினைத்தோமா அவர் படும் திண்டாட்டம். ஆங்கே கஸா, ரஃபாவில், பீலஸ்தீனில் கசக்கி நசுக்கப்படும் மனித உயிர்கள் முஸ்லிம் உம்மாவை முடக்கி வைக்க முட்டி மோதும் முரட்டுக் கரங்கள். கலையகத்தில் இங்கே என்னோடு அறுவர், கவிபாட என்னோடு வருவர். இன்றைய கவித்தலைப்பு தியாக ஒளியில் மிளிரட்டும் மனங்கள். வாருங்கள் நேய நெஞ்சங்களே, வைத்துக் கொள்வோம் இவர்களோடு சகவாசம். நுகர்ந்திடுவோம் இவர்களின் கவிவாசம். பெறுகிறார்களா பார்ப்போம் உங்கள் மனநேசம். அறுவருக்கும் இன்று அரங்கேற்ற வேளை. ஆம்,
வானொலி கலையரங்கிற்கு, கவியரங்கிற்கு புதியவர்கள் இவர்கள். இளையவர்கள்தான், ஆனால் இளைத்தவர்கள் அல்லர். கவியில் சளைத்தவர்களும் அல்லர். புதிய தலைமுறை பூக்கள், கேட்போம் அவர்தம் பாக்கள். ஹஜ்ஜோடு தொடர்புடைய 6 தலைப்புகளில் அவர்தம் கவி கேட்போம். அவர்கள் தன்னகம் கொண்ட கவிதைகள் தர, மண்ணகம் வாழ்வோர் மகிழ்வுடன் செவியுற உவந்து அழைக்கிறேன் அவர்களை உளமாற. பெண்ணுக்கு முன்னுரிமை, எனவே முதலில் வருகிறார் இவர் ஃபாத்திமா ரம்லா ஹம்சா ஹிஷாம். பிறப்பிடம் வெலிப்பன்னை, தர்கா நகரில் தற்போது வாசம். ஒலுவில் பல்கலைக்கழக கலைமானி பட்டதாரி, வேறுவளை எழுத்தாளர் சங்க உறுப்பினரும் கூட. எழுத்தால் தன் சமூகத்துக்கு நலன் செய்யவும் சாதனைகள் படைக்கவும் தீராதாகத்துடன் எழுதுவதாக கூறுகிறார். இங்கேயும் கவிதையில் என்ன கூறுகிறார் கேட்போமா? உத்தமர் இப்ராஹிம் உன்னத நடத்தையால் உதித்ததே இத்திருநாள். இத்தியாக திருநாளில் உவகையோடு கவியொன்றை உதிர்க்க வந்தேன். வாய்ப்பளித்த வல்லவனுக்கும் வழங்கும் கலையகத்திற்கும் நன்றி கூறி பார்த்து வந்த வார்த்தைகளை கவியாய் கொட்ட வந்தேன். படைத்தவன் ஆணை மேன்மை கொண்டு பழுதிலா வாழ்க்கை கண்டு பார்னில் வாழ்ந்தார் இப்ராஹிம் நபி. இறைவன் பொருத்தம் நாடி உயிரையும் உடைமையையும் உணர்வையும் அர்ப்பணிக்க துணிந்தார். அகவை பல காத்திருந்து அருளாளன் கருணையால் அவதரித்த நபி இஸ்மாயிலை அறுத்து பலியிட வந்ததே இறையாணி. துணிந்தார் அக்கணமே தன் மகனை குர்பான் செய்ய. ரப்பின் கட்டளையா, நிறைவேற்றுங்கள் தந்தையே. துணிவுடன் முன்வந்தார் மகனார் இஸ்மாயில். கத்தியோ வெட்டவில்லை, வெட்டு என்ற கட்டளையை கத்தி அது பெறவில்லை. அல்லாஹ் இட்ட கட்டளையால் ஆடொன்று பலியாக அன்று முதல் உஹியா விதியானதே. நஹர் உடைய நாளிலே செய்யும் அமல்கள் யாவிலும் படைத்தோன் விருப்பம் வென்றது உல்ஹியாவே. பணம் படைத்தோர் மனம் உவந்து செய்தால் மனமாகும் மறுமை வாழ்வு. தினம் தினம் நெஞ்சில் ஏந்தி பணம் சேர்த்து கொடுப்பீர் தாற்பயம் அறிந்தால். சிந்தப்படும் இரத்தத்துக்கு முன்பே சென்றுவிடும் அதன் கூலி அல்லாஹ்விடம். முகஸ்துதிக்கு முத்தாய்ப்பு வைத்து பருவ வயதடைந்த பிராணியை படைப்பாளனை முன்வைத்து தனியாகவோ அன்றி கூற்றாகவோ நிறைவேற்றுவோம் உல்ஹியாவே. அவை 5 பூர்த்தியாகி 6க்குள் நுழையும் ஒட்டகத்தையும், அகவை 2 பூர்த்தியாகி 3க்குள் நுழையும் ஆட்டையும் மாட்டையும் அறுத்து பலியிடலாம் என்பது நபிமொழி. குறைகள் ஏதுமில்லா நிறையிலும் சிறப்பாய் விளங்கும் நோயில்லா பிராணிகளை தேர்ந்தெடுத்து கொடுப்போமே குர்பானை. மனித உள்ளம் போன்றே மிருகத்திற்கும் உண்டு, மறை வழி நின்று அறுப்போம் பிராணியை நன்று. நல்லுள்ளத்தோடு ஓஹியா கொடுத்தால் தரையில் ரத்தம் ஓடும் முன்பே நன்மைகள் பல. இதோ அவற்றுள் சில. இறுதி நாள் அழகாகும், இறை பொருத்தம் உமை வந்தடையும். உணவு விஸ்தீரணமாகும், நாட்டங்கள் நிறைவேறும். வெற்றி பாதையில் சென்று வெகுமதிகள் பல பெற்று அல்லல்களில் விடுபட்டு அடையலாம் அந்தஸ்து. அறுத்து கொடுக்கப்படும் பிராணியின் ஒவ்வொரு உரோமத்துக்கும்
கொடுக்கப்படுமே பல நன்மைகள் பகரமாக. குர்பானிய மாமிசமோ உதிரமோ இறைவனை அடைவதில்லை ஒருபோதும். இறை அச்சம் ஒன்றே அவனுக்கு போதும். உல்ஹியா பிராணியின் தோலையோ மாமிசத்தையோ யாருக்கும் விற்றிட வேண்டாம், கூலியாகவும் கொடுத்திட வேண்டாம். போலியாக போய்விடுமே நீயத்து. உல்ஹியாவை உவகையுடன் சாப்பிடுங்கள். உற்றார் உறவினருக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுத்திடுங்கள். இனிய மார்க்கம் இஸ்லாம் தனை இகமதில் ஏற்று இதமாய் வாழ்வமைத்து இருலோக வெற்றி பெற இறைவா அருள் புரிவாயே அனைவருக்கும். கேட்டோம் இதுவரை உல்ஹியா பற்றிய உருக்க கவி ஒன்று. வழங்கியவர் ஃபாத்திமா ரம்லா ஹம்சா ஹிஷாம். அடுத்து சஜ்ஜாத் ஷரீஃப் கொட்டாரமுல்லை இவர் பிறப்பிடம். அல் ஆலிம் கஃபூரி பட்டங்கள். தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழக இளம் கலைமானி பட்டப்படிப்பு. ஆசிய சாதனை புத்தகத்தின் நிர்வாகம் அங்கீகரித்து கிராண்ட் மாஸ்டர் என்ற தடத்தையும் பதிவு செய்திருக்கிறது. எங்கே உங்கள் கவிதை? படைத்தவன் நாமம் கொண்டு நன்றியை அவனுக்கு உரித்தாக்கிக் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன் இங்கு. விண்வழி வாங்கி நம்மொழி கொண்டு வீரத்தியாக திருநாள் இன்று கவிபாட அழைப்பு விடுத்த கவித்தலைமைக்கும் கலைமலை பொழிய காத்திருக்கும் சக கவிஞர்களுக்கும் குரலேற்றம் கவிஞர்கள் என்று கலை காத்து வானலை நோக்கி விரைந்திட்ட தாயகநேயர்களுக்கும் முதற்கண் முகமன் சொல்லி என் கவிவரிகளை பூமிக்கு மையத்தில் அருள்வலம் கௌபா எனும் தலைப்பிட்டு மொழிகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உயரமோ மீட்டர் 15 தான். உலகில் நிமிர்ந்து நிற்கும் அதிசயமும் அதுதான். தலை நிமிர்ந்து நிற்கும் அற்புதமும் இதுதான். மனித வர்க்கத்தின் முதல் இல்லம் மறை கூறும் இந்த இறை இல்லம். தனித்துவமானது அரேபிய மண்ணிற்கு, புனிதமானது உலகத்தார் கண்களுக்கு. படைத்தவன் கட்டளை இட்டதும் படைப்பினம் செதுக்கிட்ட கைவண்ணம். அறிவியலே அதிசயத்தக்க ஆன்மீக கட்டமைப்பு கௌபா. பூமியின் மையத்தில் மகுடமே கௌபாவாம். அறிவியலும் அலங்கரித்து வரவேற்குது. புனிதமென்ற பெயர் வென்று புன்னகையோடு அழைக்கிறது. சுற்றுவட்டம் எங்கிருந்த போதிலும் தொழுகைக்கு திசை காட்டுது. முட்டி விரைந்தோடி அங்கு முதற்கண் செல்ல சர்வதேசம் துடித்தெழுகிறது. மனிதமென்ற உணர்வுகளை மாண்போடு ஒன்றிணைத்து அருள் மகுடம் வெல்லுது. மக்காவிற்கு பக்கா எனக் கூறுகிறது அல் குர்ஆன். கௌபா பைத் பெருமையும் உண்டு அங்குதான். தூய மனம் கொண்டு துணிந்து வழிபட துணை நிற்கும் துல்லிய பூமி அது. இறை சொல்லிய பூமி இது. இறையில்லம் என்றவுடன் இணையின்றி கட்டிய நிர்மாணம் அது. நபி இப்ராஹீமை போற்றியும் நிற்கிறது. திசை 4 கட்டமைப்பும் அரைவட்ட முட்டுச்சுவரும் கௌபாவிற்கு மகுடம் சூடும். முகடின்றி முகம் கொண்ட கௌபாவின் ஆரம்பம் குறைசியரால் மீள் புனர் நிர்மாணம். சாவி பொறுப்புக்கு இன்றும் பனு ஷைபா கோத்திரம். தங்கம் கொண்ட வாசல் கதவும் உள் செல்ல வெள்ளிப்படி கட்டும். உட்புறம்
பளிங்கு கற்களும் அழகூட்டிடுதே மெருகூட்டிடுதே. என்ன வாசல் கதவு தங்கமா? தங்கம் முலாமா? ஆம் தலைவரே, முழுதும் தங்கம். இதன் இடை 280 கிலோ. என்னே ஆச்சரியம். தொடருங்கள். பொழியும் மழை நீர் வழிந்தோட வடிகால் அமைப்பு, முலம் 4 தங்க பீலிகள் கொண்ட வடிவமைப்பு, கௌபாவில் அண்மைய கட்டமைப்பு. உலக மையம் கௌபா, அதனை அறிவியல் உலகம் அதிசயித்து பார்க்குது. அது அருமையாய் சமத்துவம் சொல்லுது. ஒரே திசை நோக்குவதால் அதில் ஒற்றுமை ஓங்குது. சுவனத்துக்கல் ஹஜருல் அஸ்வத் கௌபாவின் தென்கிழக்கு மூலையிலே. இது பாலை விட வெண்மையானது, பாவக்கரைகளால் கருப்பானது. அப்ரஹா யானை படைக்கும் அடுத்தடுத்து இடித்திட எடுத்தோருக்கும் பாடம் புகட்டியது புனித கௌபா. கிஸ்வா அரஃபா நாளில் கௌபாவுக்கு புது போர்வை உருவாக்கும் வழிமுறை. வருடத்திற்கு ஒரு முறை, துல்ஹஜ் 9ஆம் பிறை. வடிவத்தில் நுட்பம் வைத்து நூற்பதற்கு அதற்கென்று தனித்துண்டு நிறுவன உற்பத்தி. நூற்றாண்டுகள் 14 கடந்தும் கௌபாவின் அதிசயத்தை விளக்குகிறது வரலாறு. உலகம் கண்டு வியக்கிறது. அதன் மகிமையை அல் குர்ஆன் பகர்வது தவறாகாது. ஆம், அல் குர்ஆன் என்றுமே பிழையாகாது. கௌபா பற்றிய சஜ்ஜாத் ஷரீஃபின் கவிதை கேட்டோம். அடுத்து ஃபாத்திமா சிஃபானா சனூன். கல்ஹின்னை பிறப்பிடம், இருப்பிடம் சியம்பலா கஸ்கொட்டுவ. பாடசாலை அதிபர். புதிய பாதை, தளிர்கள் என இவரது கவிதை தொகுப்புகள். 4 நூற்றாண்டு கால எழுத்து அனுபவம். 4 இஸ்லாமிய இலக்கிய மகாநாடுகளில் பங்கேற்பு. இந்தியா, மலேசியா உட்பட. இலக்கியத் துறையில் இவர் ஒரு PhD. வாருங்கள் சிஃபானா, எங்கே உங்கள் கவி கேட்போம். மதீனத்து மாநகர். தியாகம் சொல்லும் பருளோடு நிறையும் தீனின் உள்ளங்கள். அழகு மதீனா நகர் மீது அருளை தேடும் இந்நாளில். மாநபி வாழ்ந்த மண்ணை நான் மதீனா எனும் பூஞ்செண்டைத்தான் கவியில் பாட விளைந்திட்டேன் கருணை ரஹ்மான் அருளுடனே. புனிதம் பூத்த பூமியது, நிலத்தில் நித்திய சுவனமது. ஆருயிர் மார்க்கம் நிலை பெறவே அல்லாஹ் தந்த மதினமது. ஹிஜ்ரத் வந்த மாநபிக்கு இதயம் தோறும் வீடமைத்து இலட்சிய நபியின் வளர்ச்சியிலே தூணாய் நின்ற தோழர்கள் மதீனத்து அன்சாரிகள். ஈரத்தில் ஆழ்கடலாய் கருணைக்கு ஒரு நகராய் 1000 ஆண்டுகளாய் மக்கா வரும் ஹாஜிகளை மன நிறைவோடு வரவேற்கும் மதீனத்துல் முனவரா. கனிவோடு பணிவோடு முகம் மலரும் முஹ்மீன்கள் கரம் கோர்க்கும் மதீனாதான். இரும்பின் துருவை உலை நீக்கும் உயரிய செயலாய் தீயார் தன்னை உமிழ்ந்திடும் வென்றே மொழிந்தார் மாணவிகள். மாநகர் மதீனா தேடி வரும் மனித சூழ்ச்சி யாவையுமே நீரில் கரையும் உப்பெனவே நீக்கிடும் என்றார் நம் நபிகள் கோமான். அருளாய் அழகிய தோட்டங்கள், காய்கனி நீர் தரும் சோலைகள். இறைவா என்றும் நீ தருவாய் மக்கா மண்ணின் பரக்கத்தின் 2 மடங்கு மதீனாவில் என்றே கைகள் ஏந்தியதால்
கொளிக்கும் செழிக்கும் சோலையெங்கும். வானை முகரும் கட்டிடங்கள் வளங்கள் செல்வம் வழியுதிங்கே. ஹஜ்ஜின் மகிழ்வில் ஹாஜிகளுடன் ஓடும் ரயில்கள் சில கணத்தில் மதீனா நாடும் வளர்ச்சியதும் மாநபி துஆவின் தொடர்ச்சியதே. புனித பூமி என இறைவன் புகழ்ந்த மஸ்ஜிதுன் நபவியினை தன்னில் சுமந்த யாத்ரீப்தான். மக்கா மண்ணை நாடி வரும் மனிதர் யாவரும் மனமுவந்து அருளை வேண்டி ரவுலாவை இதயம் சுரக்கும் அன்போடு இனிய சலாம் உரைப்பாரே. ரவுலா காணும் ஏக்கத்தில் முட்டி மோதி முடிவினிலே சோர்வார் மாந்தரெல்லாம் உவகை கொண்டு கண்டிடவே உயரிய திட்டம் வந்தது அரசினிலே. நவீன உலகின் வளர்ச்சியிலே யாவரும் பார்க்கும் வசதியுடன் நேரம் வகுத்து கொடுத்ததனால் எளிதாய் ரவுலா ஷரீஃபில் நிறைவாய் அமலும் செய்திடலாம். மண்ணில் சிறந்த மாநபியின் மனைவியர் உட்பட மற்றோரும் ஜன்னத்தில் பக்கியில் அடங்கிடவே மதீனத்துன் நபி சென்றே நாம் தரிசனம் செய்தல் நல்லமலாம். இறுதி கால தஜ்ஜாலும் கொடிய கொலோரா நோய்களும் மதீனா மாநகர் நெருங்காது மறையோன் காத்த முனவ்வராவே. மரணம் கூட மதீனமதில் மாநபி ஷஃபாஅத் பெற்றிடுமே. உதிரும் சுவன பூக்கள் எல்லாம் உயரிய சோஃபனம் கூறிடுமே. விசாலம் நிறைந்த நபவியிலே இதயம் இலேசாய் ஆகிடுமே. விரியும் குடையின் நிழல்தனிலே இறுகிய ஈமான் கரைந்திடுமே. மாசிலா நகரின் மகத்துவத்தை வரியில் வடித்தால் முடிவேது. மதீனத்து நகரின் நிழலினிலே ஏந்தல் ஷஃபாஅத் நாம் பெறவே இறுதி உறக்கம் நீ தருவாய். யா அல்லாஹ், இறுதி உறக்கம் நீ தருவாய். மதீனமா நகரின் மகத்துவம் கேட்டோம் இவர் குரலில். ஃபாத்திமா சிஃபானா சனூனின் குரல். அடுத்து PMM ரமீஸ். கொழும்பைச் சேர்ந்த இவர் ஒரு வியாபாரி. அல் ஹிதாயா மகாவித்யாலய பழைய மாணவர், சமூக சேவையாளர், கவிதைத் துறையில் அதிஆர்வம், தீவிர வாசிப்பு இவர் சுவாசிப்பு. அழைப்பு இது உங்களுக்கு. வானில் இருந்து பூமி வரை காரியங்களில் மேலோன், அகிலத்தினை படைத்தாலும் கருணை உள்ள வல்லோன், அன்புடைய அருளாளன் என் இறையே ரஹ்மான். உன் நாமம் கூறி இங்கு தொடங்குகின்றேன், நான் உன் இறை அடியான். வாய்ப்பளித்த இலங்கை வானொலி முஸ்லிம் சேவைக்கு நன்றி. எம்மை நெறிப்படுத்தி உற்சாகமாய் வளப்படுத்தி கவி கூற அழைப்பு தந்த கவி தலைமைக்கும் நன்றி. அல்லாஹ் அனைவருக்கும் அளக்க வேண்டும் ரஹ்மத்தை இப்பொன்னாளில் வேண்டி தொடங்குகின்றேன் என் கவியை இறையின் தயவதையும் நாடி. தலைமை தந்த தலையங்கம் இஹ்ராம். இஹ்ராம் அணிந்தவர்தனை அரவணைத்து இறையும் அகமகிழும். தலை வணங்கி தன் நிலை நினைத்து வரும் மாந்தர் தம்மை சினமின்றி இறை காக்கும். மனதால் நீயத்து வைத்ததன் பின்னே தம்மை தியாகத்தால் வருத்திக் கொள்வார் இறை முன்னே. மரங்களை தரிக்காதே, சச்சரவு செய்யாதே, வேட்டையாடாதே, இச்சை கொள்ளாதே, நறுமணம் பூசாதே,
அலங்காரம் கூடாதே, கூடுவதும் கூடாதே. அனல் பறக்கும் எண்ணம் அதிலே தனல் தகிக்கும் சூடு, மனம் துடிக்கும் செயல்களில் தன்னை அடக்கும் மனிதன் யாரு? அவனே இறை அடிமை பாரு. இஹ்ராமை களையும் முன்னே நிலைக்குமே வளம் கொண்ட வாழ்வு, நிலை கொண்ட செல்வம், நாடிய நல் நாட்டம், இறை கொண்ட அருளால் கரை படிந்த பாவமெல்லாம் கரைந்திடுமே, மறைந்திடுமே தானாய். அல்லாஹ் உன் தியாக அர்ப்பணிப்பை பார்ப்பான், உரத்த உன் தல்பியாவை கேட்பான். ஆகாததில் நின்றும் விலகிக் கொண்டோம், ஆக்கியோன் ஒருவனுக்காக ஆகுமானதையும் துறந்து வென்றோம். உண்மை தியாகம் என்பது இதுதானே. வெள்ளை நிறத்திற்கு ஒரு சிறப்புண்டு, அது நம் வேந்தர் நபிகளார் விரும்பியது. வெற்று உடம்பை போர்த்துவதும் வெண்மையான இஹ்ராமே. இது ஒளி தெரிக்கும் நிறம்தானே. இதை அறிவியலும் சொல்லுது, அது சரிதானே. பால் நிற ஆடை அணிவதனால் பகலவன் கடுமை தெரியாது. அறிவியல் சும்மா உளராது, நபி வாக்கும் பொய்க்காது. விஞ்ஞானம் கண்ட மெஞ்ஞானம், எஞ்ஞானம் கொண்டிடும் இறைஞானம், அதனை வென்றிட உலகில் உண்டோ வேறு ஞானம்? உண்மை. ஆத்ம ஞானம் வேண்டும், அது ஆத்மார்த்தமாகவும் வேண்டும். மேலும் தொடருங்கள் கவிஞரே. ஆஹா, தலைவரே அருமை. இதுதானே தமிழின் இனிமை. தூய்மை இஸ்லாத்தில் பாதி என்பார், உல தூய்மையும் அதனுடன் சேர்ந்திடுமே. எண்ணங்கள் வெண்மையாய் ஆகிவிட்டால் அசுத்தங்கள் கலைந்தே ஓடிடுமே. இஹ்ராம் வர்ண வெள்ளை துணி, அது கவனின் நிறம்தான், அதை கவனி. மறுமை நமக்கு நினைவு வரும், மனமோ ஆங்கே அடங்கிவிடும். நிலையோ அவனது சரணத்தில், சலனமே இல்லா உள்ளத்தில் ஆண் பெண் கலப்பில் தடையுண்டு. இஸ்லாம் இதைதான் இயம்புகிறது. இஹ்ராம் எண்ணம் நாம் கொண்டால் விதி விலக்கு என்றும் அதற்கு உண்டு. ஒற்றுமையின் தாயகமாம் ஒன்றுபட்ட உள்ளத்தில் வஞ்சகமும் விஞ்சினமும் அற்று போகும் அச்சமயத்தில் சேர்ந்து கொண்டே இறை வணக்கம் பகையில்லா இன்பத்தில் மனம் வீசும் பாசம் அங்குண்டு. இறை நேசம் கொண்ட இணக்கத்தில் நிறவெறி இனவெறி இல்லா ஒரு குலம், ஒருமித்த குரலில் தல்பியா முழக்கம். மேலோர் கீழோர் கிடையாது, கூடி நிற்கும் போதினிலே பேதம் கொள்ள முடியாது. இறைவன் சேர வைத்த இஹ்ராமிலே நோகடிக்கும் எண்ணங்கள் கட்டிய இஹ்ராம் தாராது. சேர்த்து அணைத்து முகமன் கூறிவிட்டால் பேதம் முன் வாராது. கைகள் அங்கே பிரியும் முன்பே இறையோ பரக்கத்தை சொரியும் இருவரிலே. அரசன் என்ன ஆண்டி என்ன, அனைவரும் ஒரே நிழலிலே. கேட்டிடும் ரஹமத்தை கொடுப்பானாம் அல்லாஹ்வும் அவ்விடத்திலே. ஒவ்வொரு முஸ்லிமின் கனவது இஹ்ராம் கொள்ள வேண்டும் என்பது. இதை இறையும் நாட வேண்டும், நம் கரங்களும் இறைஞ்ச வேண்டும். இதற்கு இறை அருள் வேண்டும். யா அல்லாஹ், அதனை நீ அருள வேண்டும். இஹ்ராம் பற்றிய PMM ரமீஸின் கவிதை கேட்டோம். அடுத்து வருகிறார் அபூ பிலால் நஹ்தாஸ், பெருமைக்குரிய கம்மல் துறையின் அருமை கவிஞர், அதன் கலை இலக்கிய வட்ட உறுப்பினர், பாடலாசிரியர், எழுத்தாளர் என விரிகிறது இவரது வட்டம். கேட்போம் அவர் கவி.
لبيك اللهم لبيك لبيك பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வாய்திறக்க வாய்ப்பளித்த வல்லோனே, உனக்கே புகழ் அனைத்தும். பரந்த வானலையில் என்றும் ஒளிவீசி பயணிக்கும் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவைக்கும், அதை மிகச் சிறப்பாக வழிநடாத்தும் பணிப்பாளருக்கும், மரபு கவியால் வேரூன்றி புதுக்கவிதையாய் பூ பூத்து எத்தலைப்பிலும் கவிக்கருவுக்குள் அக்குவேர் ஆணிவேராய் வரலாறு கற்பிக்கும் மனித நேயம் கொண்ட கலைஞருக்கும், எங்கள் ஆயு கவிஞருக்கும், அவை தலைவருக்கும், இன்று என்னோடு கைகோர்க்கும் பஞ்ச பாவலர்களுக்கும், கவி சுமந்து விருந்து தர வானலையில் பறந்து வரும் இந்நிகழ்ச்சிக்கு நாளிகை ஒதுக்கி செவிசாய்க்கும் நேயர்களுக்கும், இன்னும் அனைவருக்கும் என் உள்ளங்கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த திருநாளை கொண்டாடி கவிபாட எனக்கு வழங்கிய தலைப்பு ஜம்சம். ஜம்சம் இரண்டு உயிர்களின் தாகத்தின் தேடல். பரந்த பாலை, கண்ணு கட்டிய தூரம், இல்லை நீர்த்தேக்கம். சஃபா மர்வாவுக்கிடையே ஒரு தாயின் தொடர் தொங்கோட்டம். பாலகர் இஸ்மாயிலின் பாதங்கள் பாலையிலே தாகத்தால் முரசு கொட்ட பீரிட்ட நீரூற்றே. பாலகர் இஸ்மாயிலின் பாதங்கள் பாலையிலே தாகத்தால் முரசு கொட்ட பீரிட்ட நீரூற்றே. உனக்கு அன்னை ஹாஜரா சம்சம் என்று பெயர் சூட்டி அணை கட்டி தடுக்காவிட்டால் நீ இந்த உலகையே மூழ்கடித்திருப்பாய். உனக்குள் ஒளிந்திருக்கிறது எத்தனை மகத்துவம், அதில் எத்தனை மருத்துவம். அத்தனையும் இத்தருணத்தில் இயம்புவதென்றால் இயலாத காரியம். நீ பசியாற்றும் போசாக்கு, வற்றாத நீரூட்டு. அகிலமே வியக்கிறது உன் அதிசயம் பார்த்து. உண்மைதான், அது வற்றாத நீரூற்றுதான். வினாடிக்கு சுமார் 8000 லீட்டர் என்ற வகையில் தினமும் 691.2 மில்லியன் லீட்டர் அதிலிருந்து உறிஞ்சப்படுகிறதா? அது ஆச்சரியம்தானே? கவிஞரே, தொடருங்கள். ஜம்சமே, நீ எங்கள் பழங்கால மரபு, புரியாத புதிர், வையகமே வியக்கும் விஞ்ஞான அற்புதம். உலக அதிசயங்கள் உனக்கு அப்புறம். விஞ்ஞானம் போற்றிய அஞ்ஞானத்தின் மெய்ஞானமே, இஞ்ஞானத்துக்கு மட்டுமல்ல எஞ்ஞானத்துக்கும் பொருந்தும் அறிவியல் உண்மையும் நீதானே. பழங்கால மக்கள் மக்காவில் குடியேற நீயேதான் முதன்மை காரணி. உலகெங்கும் பிரவேசிக்க யாருக்கும் கிட்டாத குடியுரிமை, குடிநீரே. ஆண்டுகள் 5000 முன் மக்காவில் பிறந்த உனக்கு மாத்திரம் அது எவ்வாறு சாத்தியம்? வேதிகளை உள்வாங்கிய திண்மம், திரவம், வாயுக்களுக்கும் காலாவதிகளுண்டு. ஆனால் 8 தனிமங்களோடு பிறந்த 5 அடி நீராழம் கொண்ட புனித நீர் ஜம்சமெனும் நீரூற்றுக்கு காலாவதியே இல்லை என்றாலும் அது மிகையுமல்ல. நீர் தடயங்களற்ற எரியெண்ணெய்கள் புதைந்துள்ள அரேபிய பாலையில் ஜம்சமின் தரிசனம் அல்லாஹுவின் அத்தாட்சி, அகிலத்துக்கோர் அருட்கொடை. இந்த நீரியல் புரட்சி நீக்கியதே மக்காவின் வறட்சி. இந்த நீரியல் புரட்சி நீக்கியதே மக்காவின் வறட்சி. அருமை அருமை. அக்காலம் இக்காலம் ஏன் எக்காலத்திலும் நீ நிறம், மனம், சுவை, குணம் மாறா தனித்துவத்தை, தன்னகத்தை சுத்திகரித்துக் கொள்ளும் அற்புத பானம். புனித பயணம் மேற்கொள்ளும் லட்சோப லட்ச மக்களின் தாகத்தை தீர்த்தாய். மக்காவிலும் மதீனாவிலும் மனதார குடித்து மீண்டும் மீண்டும் தனக்கும் பிறருக்குமாய் கொண்டு செல்லும் நீராகாரமும் நீயேதான். மக்காவில் ஹாஜிகள் மறக்கலாம் எதையும், வீடு வரை சுமக்க உன்னை ஒருபோதும் மறப்பதே இல்லை. புனித ஹஜ்ஜை முடித்து திரும்பிய ஹாஜிகளின் வீட்டு உபசரிப்பில் சம்சமே உனக்குத்தானே ராஜகிரீடம். ஆம் சம்சமே, உனக்குத்தானே ராஜகிரீடம். لبيك اللهم لبيك ஜம்சம்
அபூ பிலால் நஹ்தாஸின் கவி கேட்டோம். إن الحمد والنعمة. அடுத்து ரிம்சா முஹம்மத், வலிகம இவரது பிறப்பிடம். 14 புத்தகங்களின் சொந்தக்காரி. தென்றலின் வேகம், எரிந்த சிறகுகள் இவரது கவிதை தொகுப்புகள். பூங்காவனம் காலாண்டு சஞ்சிகை பிரதம ஆசிரியர். பெண்ணிய பிரச்சினைகள் இவரது பிரதான பேசுபொருள். இவர் கவி கேட்போம். வாருங்கள் ரிம்சா, தாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஆதியே அந்தமாகி அனைத்துமே சொந்தமாகி, வேதியே விளக்கமாகி விளங்கிடும் ஜோதியாகி, அனைத்தையும் ஆக்குகின்ற அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லா. ஹஜ் கவிதை சொல்ல தேடினேன் நல் வரிகளை, பிறந்தது கவிதை இதோ பொறுமையாய் கேளுங்கள். ஹாஜிகளே துஆ கேளுங்கள். பாவங்கள் ஒளிர்ந்திட, பார் எங்கும் ஒளிர்ந்திட, ஹாஜிகளே துஆ கேளுங்கள். சாபங்கள் உலர்ந்திட, சத்தியம் மலர்ந்திட, சான்றோர்களே துஆ கேளுங்கள். ஏழைகள் வாழ்வினில் ஏற்றங்கள் மலர்ந்திட, எல்லோருக்கும் துஆ கேளுங்கள். காலைகள் புலர்ந்திட, கவலைகள் மறந்திட, கௌபாவிலே அழுதின்று கேளுங்கள். தீனோர்கள் பெருகிட, தீயவர்கள் அருகிட, தீபங்களே துஆ கேளுங்கள். வானோர்கள் கூடியே வாழ்த்துரை பகர்ந்திட, வாசங்களே துஆ கேளுங்கள். சீதனம் கேட்டிடும், கீழ்மனம் திருந்திட, சீக்கிரமாய் துஆ கேளுங்கள். ஹக்கான வழியிலே ஹராமெல்லாம் அழிந்திட, ஹாஜிகளே துஆ கேளுங்கள். ஒருவேளை உணவுக்காய் தெருவோரம் அலைந்திடும் சிறுபிள்ளை வாழ்வுக்காய் குழந்தையாய் கேளுங்கள். திருமணம் முடித்திட, பெரும் பணம் கேட்டிடும் துருமணம் திருந்திட துஆ கேளுங்கள். மதங்களின் பேரினால் மனங்களை எரித்திடும் மடமைகள் சரிந்திட கேளுங்கள். அகதிகள் அனாதைகள் அபலைகள் விடிவிற்காய் ஆசையுடன் துஆ கேளுங்கள். இலங்கையில் வாழ்கின்ற மூவின மக்களின் இதயங்கள் பேசிட கேளுங்கள். இதயத்தில் இருக்கின்ற இருள் என்றும் விலகிட இருகரம் ஏந்தியே கேளுங்கள். இருகரம் இல்லாமல் இருந்திடும் மாந்தரின் இன்னல்கள் ஓடிட கேளுங்கள். இன்னலே வாழ்க்கையாய் இருந்திடும் பெண்களின் இடரெல்லாம் விலகிட கேளுங்கள். நல் மனம் படைத்தவர் நாடெங்கும் கூடிட நயமோடு துஆவினை கேளுங்கள். கல்மனம் கொண்டவர் கல்புகள் ஒளிபெற கௌபாவில் அழுதின்று கேளுங்கள். அல்லாஹ்வின் கஹுபாவை அழித்திட முனைந்திடும் அயோக்கியர் திருந்திட கேளுங்கள். வல்லோனின் வழியில் எல்லோரும் நடந்திட என்றென்றும் துஆ கேளுங்கள். இல்லாமை ஒளிந்திட, கல்லாமை அழிந்திட கண்ணீரோடு கேளுங்கள். சுவனத்தின் சுகவாசம் உலகத்தில் வீசிட உவப்போடு துஆ கேளுங்கள். பாவங்கள் ஒளிந்திட, பார் என்றும் ஒளிர்ந்திட, ஹாஜிகளே துஆ கேளுங்கள். சாபங்கள் உலர்ந்திட, சத்தியம் மலர்ந்திட, சான்றோர்களே துஆ கேளுங்கள். ஹாஜிகளே துஆ கேளுங்கள். கௌபாவில் அழுதின்று ஹாஜிகளே துஆ கேளுங்கள். கேளுங்கள் கேளுங்கள். சண்டை ஓய்ந்திட, சமாதானம் நிலவிட, சுகமாய் வாழ்ந்திட, சுவனம் சென்றிட அழுது கேளுங்கள், தொழுது கேளுங்கள், தொடர்ந்து துஆ கேளுங்கள். தியாக ஒளியில் மிளிரட்டும் மனங்கள். கேட்டோம் இதுவரை 6 கவிஞர்களின் அருமை கவிதைகள். பங்கு கொண்டு சிறப்பித்த கவிஞர்கள் உலுஹியா, தர்கா நகர் ஃபாத்திமா ரம்லா ஹம்சா ஹிஷாம், காபா கொட்ராமுல்ல சஜ்ஜாத் ஷரீப், பிரார்த்தனை வலிகம ரிம்சா முஹம்மத், இஹ்ராம் கொழும்பு PMM ரமீஸ், மதீனமா நகர் கல்ஹின்ன ஃபாத்திமா சிஃபானா சனு, ஜம்சம் கம்மல் துறை அபூ பிலால் நஹ்தாஸ். நேய நெஞ்சங்களுக்கு புனித ஈதுல் அல்ஹா தியாகத் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக்.
நேர்கள் இதுவரை தியாக ஒளியில் மெளிரட்டும் மனங்கள் ஹஜ்ஜி பெருநாள் சிறப்பு கவியரங்கம் கேட்டீர்கள். தலைமை கவிஞர் கலைஞர் MS அப்துல் லத்தீப். பங்கெடுத்துக் கொண்ட இதர கவிஞர்கள் தர்காநகர் ஃபாத்திமா ரம்லா ஹம்சா ஹிஷாம், கொட்ராமுல்ல சஜ்ஜாத் ஷரீப், வெலிகம ரிம்சா முஹம்மது, கொழும்பு PMM ரமீஸ், கல்ஹின்ன ஃபாத்திமா சிஃபானா சனூன், கம்மல்துறை அபு பிலால் நஹதாஸ் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு AM முஹம்மது அலி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம்